வணக்கங்க. நான் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் ஊர்காவலன் எபிசோட் நம்பர் 4. இந்த எபிசோடோட டைட்டில் சுமை தாங்கி கல். அரசு மாற்றத்துக்கு அப்புறம் வாலன் முக்கியத்துவம் உள்ளவராக இந்த அரசில் மாறி இருந்தார். ஆனால் இத்தனை வருஷத்தில் அவங்க மறந்து போயிருந்த ஒரே விஷயம் கார்கோடன். அவன் செத்தெல்லாம் போயிடல, மறைஞ்சு வாழ்ந்துட்டு தான் இருந்தான். எப்படியோ தன்னோட சூழ்ச்சியாலையும் வீரத்தாலையும் தன்னை தஞ்சாவூர் ஆண்ட நாயக்க மன்னரோட இணைச்சுக்கிட்டான். இயல்பா இருந்த மொழி ஒற்றுமை அவங்களை இன்னும் நெருக்கமாக்கிடுச்சு. அதே நேரத்துல மதுரை பாண்டிய அரசு நாயக்கர்கள் கட்டுப்பாட்டுல வந்துடுச்சு. அந்த அரசோட புடியில அத்தனை சிற்றரசர்களும் இணையறதுக்கு காரணம் அவனோட வீரம்தான். எந்த ஒரு முடிவும் எடுக்க அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நாட்டோட 2வது அரசன் அப்படிங்கிற அளவுக்கு அதிகாரம் எக்கச்சக்கமானவனா மாறி இருந்தான் கார்கோடன். ஆனாலும் அவன் மனசுல அந்த கோபம் இருந்துட்டே இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஊரை பழி வாங்கியே தீரணுங்கிற நினைப்பு அவனுக்கு குறையவே இல்லை. ஒரு நாள் மன்னரோட பேசிட்டு இருக்கும்போது, இங்க நம்ம நிறைய மொழி பிரச்சனைகளை தினம் பார்க்குறோம். நம்ம மக்களுக்கு என்னதான் செய்யணும்னு நினைச்சாலும் அதை செயல்படுத்துறதுக்கு மொழி ஒரு தடையாவே இருக்கு. நாம இங்க நமக்கு வேண்டியதை செய்யவும், ஆபரணங்கள் இன்னும் மற்ற பண்படுத்தப்பட்ட விவசாய வேலைங்க செய்யவும் சிலரை, அதாவது 2 மொழி தெரிஞ்சவங்களை நம்ம பேரரசுக்கு கீழே இருக்க ஒரு சில மக்களை ஆந்திராவோட எல்லையில இருந்து இங்க புலம்பெயர்த்திட்டு வந்தா என்ன அப்படின்னு மன்னர்கிட்ட கேட்டான். மன்னருக்கும் அவன் சொல்றது சரின்னு பட்டுச்சு. நீங்க சொல்றது கூட சரிதான், துறைசார் எக்ஸ்பர்ட்ஸை தேடி அவங்க விருப்பப்படி அவங்கள கூட்டிட்டு வாங்க, யாரையும் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வர வேணாம் அப்படின்னாரு மன்னர். அரசே, அவங்க மட்டும் வந்தாங்கன்னா தங்களோட குடும்பத்தை பத்தின யோசனை தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கும், தொழில்ல கவனம் இருக்காது. அதனால மொத்தமா ஒரு ஊரையே சேர்த்து கொண்டு வர்றது தான் நல்லது அப்படின்னா இவன். அப்படின்னா வாழ்றதுக்கு ரொம்ப சிரமப்படுற ஒரு ஊரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கம் கொடுத்து அவங்களோட பரிபூரண சம்மதத்தோடையும் மரியாதையோடையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னாரு மன்னர். உத்தரவு அரசேன்னு சந்தோஷத்தோட சொன்னாலும் அவன் மனசுல கொடூர எண்ணம் தோணுச்சு. இப்பவே அவன் பாதி சந்தோஷமா இருந்தான். அவன் நினைச்சது நிறைவேற எண்ணத்துல முழுசா இறங்கி இருந்தான். ஆனா அந்த எண்ணத்துக்கு இடைஞ்சலா கோட்டையன் இருக்குது இவனுக்கு தெரியாதுல்ல. சரி, பிற்காலத்துக்கு வருவோம். இன்னையிலேருந்து அந்த ஊரோட 15 நாள் கெடு ஆரம்பமாகுது. இந்த 15 நாளும் அந்த கோட்டை கருப்பசாமி ஊருக்குள்ள இருக்கதா எல்லாரும் நம்புவாங்க. ஊருக்கு வெளியில இருக்க அந்த கோவில் குதிரை மேல உட்காந்துட்டு இருக்க கருப்பசாமியோட கண்ணுங்க இந்த 15 நாளும் கட்டப்பட்டு இருக்கும். மற்ற 2 குதிரையை சுத்தி சாரம் கட்டி பூச்சி வேலையும் மற்ற மராமத்து வேலைகளும் நடக்கும். அந்த வேலையை செய்யற எல்லாரும் முறையா பக்தியோட பத்தியம் இருந்து ரொம்ப சுத்த பத்தமா வந்து கண்ணெல்லாம் கட்டிட்டு அந்த சிலை மேல ஏறி வேலை செய்வாங்க. தெரிஞ்சும் தெரியாமையும் அந்த சிலை மேல அவங்க கால் பட்டுடக்கூடாது அப்படிங்கிறது அவங்க எண்ணம். குறிப்பிட்ட பங்காளிங்க மட்டும் இந்த வேலை செய்யணுங்கிறது அவங்களோட வழக்கம். அந்த கோவில் இருக்க இடம் பூஞ்சோலை மாதிரி ரொம்ப அழகாவும் ரொம்ப விரிவாகவும் இருக்க காடு பறந்த இடமாவும் சில பல மிருகங்களோட வாழ்விடமாகவும் இயற்கையாகவே இருக்க மிகப்பெரிய கண்மாயோடையும் இருந்தது. இந்த நாட்கள்ல அந்த கருப்பசாமி அந்த ஊருக்குள்ள இருக்கதாவும் அவர் ராத்திரி நேரங்கள்ல குதிரையில ஊரை வலம் வர்றதாவும் அவங்க நம்பிக்கை. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமா கருதுறதால ராத்திரி நேரங்கள்ல மக்கள் வீட்டை விட்டு வெளியில வரமாட்டாங்க. குறிப்பா பொண்ணுங்க முன் சாம ராத்திரியில வீட்டுல இருந்து வெளியில சத்தம் கேட்க கூடாதுன்னு வீட்டில் வானொலி தொலைக்காட்சி எதையுமே யூஸ் பண்ணுறதில்ல. முக்கியமாக ஊரில் மதுவும் மாமிசமும் கூட கிடையாது. வெளியூரில் இருக்கவங்க கூட இதை ஃபாலோ பண்ணுவாங்க. வெளியூரில் இருந்து இந்த சமயத்தில் கோவிலுக்கு வர்றவங்க கூட கோட்டை வரைக்கும் போயிட்டு அங்கேயே கும்பிட்டுட்டு அங்கே உள்ள அந்த ரொம்ப பெரிய சுமைதாங்கி கல்லில் தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க. கோவிலுக்கு போயிட்டு கும்பிடுறது தடை பண்ணப்படும். அப்படி இந்த கட்டுப்பாடுகளை மீறினா கருப்பன் காவு வாங்கிடுவான்னு எல்லாரும் பயப்படுவாங்க. குறிப்பா வெளியூரை சேர்ந்தவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட சக்தி மிக்க கடவுளுக்கு நல்ல ஒரு கோயில் கட்டினா என்ன, அவர் ஏன் இதை ஏத்துக்கல? அந்த கோட்டையை பத்தியோ அதோட வரலாறு பத்தியோ தெரிஞ்சவங்களை விரல் விட்டு எண்ணிடலாம். அதே மாதிரி அந்த சுமைதாங்கி கல் பத்தி யாருக்கும் தெரியாது.
எந்த கல்லில் அவனோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அவளை சாய்ச்சி உட்கார வச்சானோ அதே கல் தான். அந்த கல் பல சம்பவங்களை பார்த்த சாட்சியாகவும் இன்னைக்கும் பல நினைவுகளை சுமந்துட்டும் இருந்தது. அந்த கல் இன்னைக்கு நடக்கிற அத்தனை சம்பவங்களுக்கும் காரணமாக இருந்தது. மனுஷனோட ஆசை கடவுளை விட பெருசு இல்லை, கடவுளையே அதிகாரம் செய்கிற அளவுக்கு மனுஷனோட ஆசை பெருசு. சில வருஷத்துக்கு முன்னாடி ருத்ரன் அப்போ கல்லூரியில் 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த கோட்டையோட ரிப்பேர் வேலைங்க நடக்கிற நேரத்தில் அந்த ஊருக்கு வந்தார் தெய்வேந்திரன். அவர் வடக்க போய் மார்பிள்ஸ் தொழில் பண்ணுறவர். அவர் இவனோட தூரத்து சொந்தம். இன்னும் அவங்க அப்பாவோட சின்ன வயசு நண்பர். அவன் அப்பாவும் தேவேந்திரனும் பேசிட்டு கோயிலுக்கு வந்தாங்க. அந்த பாதை ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்னதாகவும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் இருக்கும். சாதாரண நாளில் அங்கே விவசாயம் செய்கிறதால கொஞ்சம் ஈரமாக இருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக அவரோட மோட்டார் சைக்கிள் அந்த சுமைதாங்கி கல் பக்கத்தில் உள்ள கோட்டை செவத்து பக்கத்தில் நிலத்தடு மாதிரி விழுந்துச்சு. நல்ல வேளையாக 2 பேருக்கும் எந்த காயமும் இல்லை. அப்போ அங்கே இருந்தவங்க அவங்க 2 பேரையும் கொஞ்சம் உக்காந்துட்டு போங்க அப்படின்னாங்க. அவங்க 2 பேரும் உக்காந்தாங்க. உனக்கு ஏதோ காயம் இல்லையே இந்திரா அப்படின்னு இவங்க அப்பா கேட்க, இல்லைப்பா உனக்கு அப்படின்னு அவர் கேட்க, இல்லைப்பா கருப்பன் காப்பாத்திட்டான் அப்படின்னு இவங்க அப்பா சொன்னார். சரிப்பா, இந்த கோட்டை எவ்வளோ பெருசு, இதை ஏன் அப்படியே விட்டுட்டாங்க? நம்ம ஊரில் கல்லே இல்லை, இவ்வளவு கல்லை எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெய்வேந்திரன் கேட்டார். அது அந்த காலத்தில் கோட்டை கட்ட கல் தேடி அலைஞ்சப்போ இப்போ கோயில் இருக்குல்ல, அங்கே நிறைய பாறைங்க இருந்திருக்கு, அங்கே தான் எடுத்திருக்காங்க. கோட்டை கட்டி ரொம்ப வருஷமாக இங்கே யாருமே இல்லை. அப்புறம் நாம் வந்தப்புறம் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே கோயிலெலாம் எதுவுமே இல்லை. நம்ம ஆளுங்க வந்த பின்னாடி தான் இங்கே கோயில் கட்டியிருக்காங்க. ஊருக்கு வெளியில தான் கோயில் கட்டணும்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நாம் இங்கே எப்போ வந்தோம், எங்கேருந்து வந்தோம்னு யாருக்கும் தெரியாது. ரொம்ப வருஷமாக நாம் இந்த கோட்டையை விட்டு வெளியிலவே வரலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சும்மா காத்து வாக்கில் வந்த கதைங்க, அரைகுறையாக கேள்விப்பட்டது, காதில் விழுந்தது. எங்கள் மாமனாருக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரியும். ஏன்னா இந்த சாமி அவங்க வம்சாவளியில் வந்தது தானே அப்படின்னாரு அப்பா. இப்போ இந்த கோவில் கட்டி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்டார் தெய்வேந்திரன். 200 வருஷத்துக்கும் மேலே இருக்கும். இந்த கோவிலில் வலது பக்கத்தில் இருக்க அந்த சிலையை 1700 கட்டியிருக்காங்க. ஆனால் இடது பக்கத்தில் இருக்கிறது யாருக்குமே தெரியல. அப்புறம் அந்த சிலக்கையில் இருக்க அருவா இரும்பு. ஆனால் இத்தனை வருஷமும் துருப்பிடிக்காம இருக்கிறது ஆச்சரியம்தான் அப்படின்னாரு அப்பா. எல்லாம் சரி, ஊரு இங்கே இருக்கு, கோயில் எதுக்கு அவ்வளவு தூரத்துல கட்டியிருக்காங்க, அதுவும் அந்த கண்மாய்க்கு பக்கத்துல? அப்புறம் நீ சொல்ற மாதிரி அந்த கல் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னாரு தெய்வேந்திரன். மண்ணுக்குள்ள தண்ணி இருக்கிறது கூட தான் நமக்கு தெரியாது, அப்புறம் கல் இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாரு இவனோட அப்பா. ரொம்ப வெள்ளந்தியா பதில் சொன்னாரு இவர். ஆனா தெய்வேந்திரன் அதை சாதாரணமா எடுத்துக்கல. அவருக்கு அந்த சுமை தாங்கி கல் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சது. இந்த கல்லு அப்படின்னு சுமை தாங்கி கல்லை பார்த்து கேட்டாரு அவர். இது சுமை தாங்கி கல்லு, நிலைக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல யாராவது முக்கியமான ஆளுங்க நினைவா வைப்பாங்கன்னு இவன் அப்பா சொன்னாரு. ஆனா இந்த ஊர்ல இது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு டவுட் கேட்டாரு தெய்வேந்திரன். இது யாருக்காக வச்சாங்கன்னு தெரியலப்பா, ஆனா இந்த வழியா ஊர் சுத்தி போறப்ப அந்த கருப்பன் ஒரு நிமிஷம் நின்று இங்க சத்தமா சிரிச்சுக்கிட்டே போவான். இந்த இடத்துல மட்டும் அவ்வளோ ஆக்ரோஷமா ஆடுவான்னு, பலி பல சொட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அவர் முகத்தை பார்க்க அவ்வளோ பயமா இருக்கும்னு எங்க மாமனார் சொல்லுவார்னு இவனோட அப்பா சொல்ல சொல்ல தெய்வேந்திரன் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போனாரு. அப்புறம் கொஞ்சம் நிதானமா அந்த சுமை தாங்கி கல்லை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் முகத்துல அவ்வளோ பிரகாசம். அவர் மனசுல ஏதோ ஒரு விபரீத ஆசை வந்துச்சு. சரி போலாமா அப்படின்னு அவர் சொன்னதும் 2 பேரும் கோயிலுக்கு போக ரெடி ஆனாங்க. தெய்வேந்திரன் வச்சக்கட்டு வாங்காம அந்த கல்லை பார்த்துக்கிட்டே போனாரு. அந்த கல்லும் அவரை தான் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கோயிலுக்கு போகத்தான் முடியும், சாமி கும்பிட முடியாதுப்பா அப்படின்னு தெய்வேந்திரன் சொன்னான். பரவாயில்லையே, உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கேப்பா அப்படின்னாரு அப்பா. நான் போய் பல வருஷம் ஆச்சு, இப்போவும் நான் அங்கே தொடர்பில் இருக்கிறது உன் கூட மட்டும்தான். அது போக எனக்கு ஞாபகம் இருக்கிறது இந்த கோயில் மட்டும்தான். நான் என்ன வியாபாரம் செஞ்சாலும் இந்த கோயிலுக்கு ஏதாவது பண்ணணும்னு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதான் அப்பப்போ இங்கே வரேன். எனக்குன்னு இந்த ஊரில் ஒன்றை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னாரு தேவேந்திரன். என்னப்பா இது ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிற அப்படின்னவர், சரி வா போகலாம் அப்படின்னாரு. 2 பேரும் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. தெய்வேந்திரன் நினப்பு முழுக்க அந்த நிலக்கல் மேலே மட்டுமே இருந்துச்சு. கண்ணை விட்டு அகலாமல் வந்துட்டே இருந்தது அந்த கல்.
நான் கோட்டையை ஒரு தடவை பார்க்கணும், போயிட்டு வரேன் அப்படின்னாரு அப்பா. என்னப்பா எப்போ பார்த்தாலும் கோயிலையே நினச்சிட்டு இருப்ப போலையே அப்படின்னாரு தேவேந்திரன். ஆமாப்பா, நம்ம கோயிலை நம்மளை விட்டால் யார் பார்க்க போறா அப்படின்னாரு அப்பா. நானும் வரேன் போலான்னாரு தேவேந்திரன். இல்லை வேணாம், உனக்கு எதுக்கு சிரமம், நான் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன், இன்னொரு தடவை உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு அப்பா. சரி நீ எங்கே போகிற? நான் கோட்டையை ஒருக்கா பார்த்துட்டு அப்படியே மதுரைக்கு போய் அங்கே இருந்து பிளேனில் குஜராத் போயிடுறேன். ஆமாம், உன் பையனை பார்க்கவே இல்லையே அப்படின்னாரு தேவேந்திரன். அவன் காலேஜில் ஏதோ இந்த என்விரான்மெண்ட் பற்றின என்ஜினியரிங் படிக்கிறான், நமக்கு என்ன தெரியுது அதை பற்றி அப்படின்னாரு அப்பா. நல்ல படிப்புப்பா, இனிமேல் அதை பற்றி தான் உலகமே படிக்க போகுது அப்படின்னாரு அவர். ஆனால் ருத்ரனோட அம்மாவுக்கு தேவேந்திரனை பற்றி நல்ல அபிப்பிராயமே இல்லை. என்னவோ அவர் பண்ணுறதெல்லாம் அவளுக்கு அவரை பற்றின நல்ல எண்ணத்தை கொடுக்கல. தேவேந்திரன் அங்கேருந்து பாய் சொல்லிட்டு கோட்டையை பார்த்து போனார். அப்போது கொஞ்சம் நல்லாவே இருட்ட ஆயிட்டதுனால யாரும் அங்கே இல்லை. அவர் அந்த நிலக்கல்லுக்கிட்ட போனார், சுற்றி முற்றி பார்த்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் நமக்கு என்னடா அது, மெட்ராஸ் படத்தில் வர்ற அந்த வாழை, அதாவது அந்த செவிரை வெறிச்சு பார்ப்பாங்களே, அது மாதிரி இந்த கல்லையே பார்த்துட்டு இருக்காரு தேவேந்திரன். என்னவா இருக்கும்? சரி, நாம் அது வரைக்கும் காத்திருக்கலாம். நன்றி, வணக்கம்.